Hi friends, welcome to my channel. Group 2 2A preparation பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமேட்டிக்ஸில் தனி வட்டியில் நம்ம 2 டைப்பு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி வட்டி பற்றின கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாகும் எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இரட்டிப்பாகும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 10 வருடங்கள்னு என்ன கொடுத்துருக்காங்க. தனி வட்டி ஆர் கொடுக்கல, நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 10r = 100 நமக்கு கிடைக்கும். இதில் இந்த பக்கம் ஒரு 0, இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணாக்கா r = 10 கிடைக்கும். அப்போ தனி வட்டி 10%. ஆப்ஷன் பி த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது எந்த வட்டி வீதத்தில் 20 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20 வருடங்களில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா nr = 100. இதில் எண்ணுக்கு பதிலாக நாம் 20ன்னு அப்ளை பண்ணணும். 20 = 100 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பக்கம் ஒரு 0, இந்த பக்கம் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இந்த பக்கம் 2 இருக்குது. 2வையும் 10ஐயும் நமக்கு கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10 கிடைக்கும். அப்போ r = 5. ஆப்ஷன் ஏ த ஆன்சர், 5%. ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 1/4% தனி வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. 1999 கேட்டிருக்காங்க. 5/4% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 6 n = 100 into இந்த 25/4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது 4/25ன்னு மாறும். இந்த 25ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணோம்னாக்கா 4 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ 4 4s are 16 கிடைக்கும். n = 16. அப்போ 16 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் டி த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% தனி வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மும்மடங்காக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் இதுவரை 2 மடங்கு பார்த்தோம், இது மும்மடங்காக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. மும்மடங்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, nr = 200. அப்போ n என்று ஆறுக்கு பதிலாக 8 = 200. சாரி, n = 200 / 8. 8 1 is 8. 8 25 டைம்ஸ் நமக்கு வரும். 25 டைம்ஸ் ஆர் 200 கிடைக்கும். அப்போ n = நமக்கு 25ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி 25 years. இந்த சம பாருங்கள், இது டைப் 2. 8% வட்டி வீதத்தில் ரூபாய் 1250க்கான 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசம் எல்லாம் ஒன்று தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சமக்கு ஃபார்முலா p × r/100 the whole squared. இதுதான் ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணுவோம். 1250 × 8/100 the whole squared = இந்த 8/100 நம்ம உள்ளேயே கேன்சல் பண்ணுவோம். நமக்கு 2/25 கிடைக்கும். நமக்கு = 1250 × 2/25 × 2/25 கிடைக்கும். இந்த 25ஐயும் 1250ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 50 டைம்ஸ் கிடைக்கும். 50 டைம்ஸ் ஆர் 25s are நமக்கு 1250 கிடைக்கும். இந்த 50ஐயும் இந்த 25ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 கிடைக்கும். அப்போ இது 3ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னாக்கா 8ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி த ஆன்சர். வித்தியாசம் 8 ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 3000 அசலுக்கு டைப்பிங் மிஸ்டேக் 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுவோம். 3000 × 4/100 whole squared. அப்போ இதை நம்ம உள்ளே கேன்சல் பண்ணோம்னாக்க 25 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 3000 × 1/25 × 1/25ன்னு கிடைக்கும். 25
இதை 3000 கேன்சல் பண்ணோம்னாக்கா நமக்கு 120 கிடைக்கும். இந்த 25ஐயும் இந்த 120ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.8 கிடைக்கும். நமக்கு வித்தியாசம் பைசாவில் தேவைப்படும். அப்போ 4.80. அப்போ ஆப்ஷன் பி த ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா 2 டைப்பு பார்த்துருக்கோம். 2 டைப்பும் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.